ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிலேருந்து வெளிவந்துள்ள அறிவிப்பு குறித்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வெளிவந்துள்ள அறிவிப்பு குறித்து பார்க்கலாம். இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சிறப்பு போட்டித் தேர்வுன்னு அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது யாருக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு தற்போது பணியில் தொடரும் தற்காலிக தட்டச்சிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் இணையவழி மூலம் வரவேற்கப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டைப்பிஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/12/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் திருத்தம் பார்த்தீங்கன்னா 29/12/2024 முதல் 31/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் இல்லை மாற்றணும்னா உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 8/2/2025 அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வுகள் பார்த்தீங்கன்னா ஒருமுறை பதிவுத்தளத்தில் சென்று இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பதவியின் பெயர் தட்டச்சர், பணியின் பெயர் தமிழ்நாடு அமைச்சு பணி, துறையின் பெயர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, காலி பணியிட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50ன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஊதிய நிலை பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 32 கம்ப்ளீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு செலவு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 ஆகவும், முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 ஆகவும், ஆதரவற்ற விதவைக்கு 37 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிற்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினருக்கு 34 கம்ப்ளீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதிதிராவிடர் அருந்தினர் பட்டியல் பணியினர்கள் பார்த்தீங்கன்னா 37 கம்ப்ளீட் ஆகிருக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு சலுகை பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா பிற்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினருக்கு 44 வயதாகவும், ஆதிதிராவிடர் அருந்தினர் பட்டியல் பணியினர் ஆகியோருக்கு 47 ஆகவும், முன்னாள் இராணுவத்தினருக்கு 55 ஆகவும், ஆதரவற்ற விதைக்கு 37 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தொழில்நுட்ப தேர்வில் தட்டச்சில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை அல்லது ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் நிலை முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் நடத்தப்படும் சிஓ சான்றிதழ் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக மானியக்குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அல்லது அதற்கு இணையான நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட கல்வி அறிவியல் அல்லது கணினி பொறியியல் அல்லது கணினி பயன்பாட்டியல் அல்லது தகவல் தொழில்நுட்பியல் அல்லது மென்பொருள் பொறியியல் அல்லது கணக்கீட்டியல் அல்லது கணினி தகவல் அமைப்பியல் அல்லது கணினி வடிவமைப்பு ஆகிய ஏதேனும் ஒரு பட்டம் அல்லது பட்டயம் பெற்ற தேர்வுகள் மேற்படி தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கங்களால் நடத்தப்பட்ட சிஓ சான்றிதழ் பெற்ற தேவைன்னு சொல்கிறாங்க. இதையும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான PDF வந்து நான் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பணியில் இணையும் போது நியமன அலுவலரிடமிருந்து சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 கொஸ்டின் கேட்கப்படும். அதுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க். பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு தேர்வு 25 கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவு 75 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 150 மார்க்குக்கு இது பண்ணுவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். This video sponsored by MyBoard shopping app. MyBoard e-shopping application is one of the online shopping app now available Play Store. டவுன்லோட் அண்ட் பர்ச்சேஸ். சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.